இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல பல நாடுகளும் இப்போ செங்கடல் பகுதியை நோக்கி அவங்களோட போர்க்கப்பல்களை அனுப்பிக்கிட்டு வர்றாங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப இந்தியாவும் சேர்ந்திருக்குதுங்க. இந்தியாவினுடைய 2 போர்க்கப்பல்கள் இப்ப செங்கடல் பகுதியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ எதற்காக அந்த போர்க்கப்பல்கள் அங்க போகுது, இந்தியாவினுடைய இந்த திடீர் நிலைப்பாட்டு மாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கூடவே ஹமாஸ் இஸ்ரேல் மேல நடத்தின ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை பத்தியும் பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேல் அரசாங்கம் கடந்த சில நாட்களா உலக நாடுகளால பெரும் அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை ஹமாஸ் இயக்கம் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இப்போ இஸ்ரேல் மேல ஒரு சைக்கலாஜிக்கல் வார் அப்படிங்கிறத நடத்தி இருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ் இயக்கம் அவங்க கிட்ட இருக்கிற 2 பிணை கைதிகளோட வீடியோவை எடுத்து அவங்களோட சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்க. கூடவே இன்டர்நேஷனல் மீடியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே டக்குன்னு கேட்பீங்க, எங்க ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றதுனால அப்படி என்னங்க ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அந்த வீடியோல அந்த பிணை கைதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறதான் இங்க ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ராணுவம் காசா மேல நடத்துற தாக்குதலால நாங்க இறந்து போயிடுவோமோ, எங்க மேல எங்கேயாச்சும் தெரியாம அட்டாக் பண்ணிடுவாங்களோன்ற பயம் எங்களுக்கு இருக்குது. அதனால இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்துறதை நிறுத்திட்டு ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை அந்த வீடியோல அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி இது அவங்களா சொன்னாங்களா இல்லை ஹமாஸ் சொல்லி சொன்னாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களோட வியூ பாயிண்ட்டுக்கே விட்டுறேன். அந்த விஷயத்தில் நான் தலையிட விரும்பலை. ஆனால் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிற டைமிங் தான். ஸோ கடந்த வாரம் சனிக்கிழமை தான் நம்ம பார்த்துருந்தோம், இஸ்ரேல் ராணுவம் தெரியாமல் இஸ்ரேல் நாட்டு பிணை கைதிகளை அவங்களே சுட்டு கொன்னுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பற்றி. ஆக்சுவலாக அந்த பிணை கைதிகள் எல்லாருமே இஸ்ரேல் ராணுவம் அங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய சிம்பிள் எல்லாம் சைகை மூலமாக வெளிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த SOS சிம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அங்கங்கே போட்டு வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், அதனால் எங்களை சுற்றாதீங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லி அது எதையுமே பார்க்காம ஆக்சுவலாக தெரியாமல் சுட்டுட்டாங்க. இதனால இஸ்ரேல்ல மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. போராட்டம் எல்லாமே நடத்தப்பட்டுச்சு. இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் ரொம்ப அதிக அளவுக்கு அழுத்தம் உண்டாச்சு, போய் ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஹமாஸ் கிட்ட இருக்கிற 2 பிணை கைதிகள் இஸ்ரேல் நடத்துற தாக்குதலால நாங்க இறந்துருவோமோன்னு பயமா இருக்குதுன்னு சொல்லி வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இஸ்ரேலுக்குள்ள எவ்வளவு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் அரசாங்கத்து மேல இன்னுமே அழுத்தம் அதிகரிக்கும். ஸோ சிம்பிளா சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னா இதான் இல்லையா, ஒரு நாட்டு மக்களோட எமோஷனை பயன்படுத்தி அவங்க நாட்டுக்கு எதிராகவே போரை நடத்துறது தான் இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். அதை ஹமாஸ் பக்காவா பண்றாங்க. ஆனா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஸ்டார்டிங்லேயே உஷாராயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன சூழ்நிலை அங்கே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க நாட்டுக்குள்ள பரவச்சுன்னா அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லி அவங்க நாட்டோட நியூஸ் சேனல் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த நியூஸை யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கூடவே சோசியல் மீடியாவிலையும் அந்த வீடியோ பரவாம இஸ்ரேல் அரசாங்கம் தடுத்து நிறுத்திடுது. சரி, இவங்க தான் ஒரு பக்கம் அழுத்தத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்கன்னு இஸ்ரேல் நினைச்சா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் அதையே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐநா பாதுகாப்பு சபையில் மீண்டும் ஒரு முறை போர் நிறுத்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த முறையும் UAE அரசாங்கம் தான் அதை முன்னின்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த தீர்மானம் கடந்த திங்கட்கிழமை இன்னைக்கே கொண்டு வர்றதுக்கு தான் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைன்னு சொல்லி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. ஸோ எதனால தள்ளி போடப்பட்டதுன்னா, இப்போ அரபு நாடுகள் எல்லோருமே சேர்ந்து அமெரிக்கா கூட கடுமையான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எதற்காகனா, ஒன்று அமெரிக்கா அவங்க கொண்டு வர்ற தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டளிக்கணும். அப்படி ஆதரவாக உங்களால் ஓட்டு போட முடியாதா, சரி ஓட்டே போடாமல் உட்காந்துக்கோங்க, வீட்டோ மட்டும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அமெரிக்கானால ஓட்டும் போடாமல் வீட்டோவும் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னா அந்த அவையிலிருந்து எந்திரிச்சு போயிருங்க, எதுவுமே பண்ணாமல் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்களா. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த தீர்மானத்தில் ஓட் பண்ணுறது அப்படிங்கிறத தள்ளி வச்சிருக்கிறாங்க. இங்கே தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். போன முறையும் இதே மாதிரி அமெரிக்காவை ஒத்துக்க வைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் தீர்மானம் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் கடைசியில் அமெரிக்கா வீட்டோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த முறைக்கும் போன முறைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை கிட்டத்தட்ட 2 நாள் தள்ளி போட்டிருக்கிறாங்க. எதனாலனா, கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலேயே ஒரு சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்குமே ரொம்ப இந்த விஷயத்தினால ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது. ஸோ அமெரிக்காவும் ஒரு முறை நின்று யோசிச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிறத அரபு நாடுகள் நினைச்சதுனால தான் சரி ஒரு முறை பேசியிருக்கோம், அதில் ஏதோ ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கலாம், சரி அதனால இன்னொரு முறை பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2வது நாளும் தள்ளி போட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே கூட இதை தள்ளி போடுற வரைக்கும் அவங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு நினைப்பாங்க. காரணம், இஸ்ரேல் மேல அழுத்தத்தை போடுறதுக்கு அமெரிக்காவுக்கு இது இன்னுமே உதவிகரமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒருவேளை இஸ்ரேல் இந்த அழுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு ஒரு டீல் மட்டும் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், இந்த ஒரு பர்டிகுலர் தீர்மானத்தில் வீட்டோ பண்ணிட்டு பெருசாக எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அமெரிக்கா ஈஸியாக எஸ்கேப்பும் ஆகிட முடியும். அதனால தான் சரி ஓகே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுமே அவங்க சைடில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இன்னும் எங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி இதை தள்ளி போட்டிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் 2 நாட்கள் தள்ளி போடப்பட்டிருக்குது. இல்லைன்னா இவ்வளோ நேரம்லாம் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு தீர்மானத்தை கொண்டு வராமலாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அமெரிக்கா எப்படி இருந்தாலும் வீட்டோ பண்ணிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அப்பயே கொண்டு வந்து சரிப்பா வீட்டோ பண்ணால் பண்ணிக்கப்பா அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க, போன தடவை நடந்த மாதிரி. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பேசிக் டீல் அப்படிங்கிறது ரெடி ஆகிட்ட மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிச்சா 1 வாரத்துக்கு போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதா இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ 1 வாரத்துக்கு சேர்த்து மொத்தமாக 40 பேர். அது ஒவ்வொரு நாளுக்கும் இவ்வளோன்னு அவங்க பிரிச்சுப்பாங்க, எவ்வளோ பேர்த்த ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இன்னுமே இந்த டீல் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த டீல் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்னும் பல தடைகள் இருக்குது. முதல்ல பெண்களை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, ஆண்களை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, அந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க பேசி முடிவெடுக்கணும். கூடவே ஹமாஸ் வச்ச கண்டிஷன்ஸும் இருக்குது இல்லையா, அதையும் பார்த்தாகணும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் நடுவில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்போ அப்படியே இந்தியா பக்கமாக திரும்பி இருக்கிறாங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா முந்தானத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல இந்தியா இன்வால்வ் ஆச்சுன்னா நாங்கள் வரவேற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவராகவே ஃபோன் பண்ணியிருக்கிறார் இந்தியாவுக்கு, இந்த மாதிரி இந்திய பிரதமர் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. அதில் இந்த போரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்திய பிரதமருக்கு சொன்னதாகவும், கூடவே செங்கடல் பகுதியை பற்றி குறிப்பாக 2 பேரும் பேசிக்கிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செங்கடல் பகுதி வழியாக வர்ற கப்பல்களை எல்லாம் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்துறதுனால இப்போ அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகளை கூட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி ஆபரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் அப்படிங்கிற பேரில் செங்கடலை பாதுகாக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா நாடுகளுமே இப்போ செங்கடலை நோக்கி அவங்களுடைய போர்க்கப்பலை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இங்கே போகிற எல்லா கப்பலுக்கும் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. சரிப்பா, இதை பற்றி எதுக்காக இந்தியாவும் இஸ்ரேலும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வழியாக அதிக அளவுக்கு வணிக கப்பல்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வரும். அது மட்டும் இல்லை, இந்த வழியாக போகிற பல கப்பல்கள்லையும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் வேலையாட்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது இந்தியாவினுடைய பொறுப்பு இல்லையா? ஸோ ஆப்வியஸாக இங்கே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால இந்திய கப்பல்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாமல் தடுக்கிறதுக்காக தான் சரி இந்த மாதிரி எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அடிக்கடி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்திய கப்பல்களை பாதுகாக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் தன்னுடைய போர்க்கப்பல்களை அனுப்பும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு ஒமான் நாட்டில் 2 நேவி பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒமான்கிற நாடு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இருக்கிற ஏமன் நாட்டுக்கு பார்டர்லேயே இருக்கிற நாடு தான். அங்கே இருக்கக்கூடிய நேவி பேஸுக்கு இந்திய போர்க்கப்பல் அனுப்புறதன் மூலமாக செங்கடல் பகுதியை கண்காணிக்கவும் முடியும், அங்கே பாதுகாப்பு கொடுக்கவும் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் கூட சில பேர் இந்தியா இந்த மாதிரி போர்க்கப்பல் அனுப்புறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கடுமையான முறையில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா சைலண்டாக 2 போர்க்கப்பலை அந்த பகுதியை நோக்கி அனுப்பிட்டாங்க. போன வாரம் எல்லாரும் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல்கேரியா நாட்டை சேர்ந்த ஒரு கப்பலை சோமாலியா நாட்டை சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் கடத்திட்டு போயிட்டாங்க. அதை மீட்கிறதுக்காக இந்தியாவை சேர்ந்த INS கொச்சி அப்படிங்கிற போர்க்கப்பல் தான் அனுப்பப்பட்டிருந்தது. ஸோ இப்போ அந்த போர்க்கப்பல் பார்த்தீங்கன்னா சொமாலியாங்கிறது ஏமனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் இல்லையா, அந்த இடத்துல தான் இப்போ இருக்குது. இப்போ அந்த ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு INS கொச்சி அப்படிங்கிற கப்பல் தொடர்ந்து செங்கடல் பகுதியிலேயே இருக்கும். கூடவே இப்போ INS கொல்கத்தா அப்படிங்கிற இன்னொரு கப்பலையும் செங்கடல் பகுதியை நோக்கி இந்திய அரசாங்கம் அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ எதுக்காகப்பா இப்படி INS கொல்கத்தாங்கிற போர்க்கப்பலை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த மாதிரி ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் இருந்து இந்திய கப்பல்களை பாதுகாக்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
இது ஏன் நான் இப்போ ரொம்பவே முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, அமெரிக்கா தலைமையில் கிட்டத்தட்ட 10 நாடுகள் சேர்ந்து ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய போர்க்கப்பலை செங்கடல் பகுதியை நோக்கி அனுப்பியிருக்கிறாங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. அதில் ஆக்சுவலாக 10 நாடுகள் மட்டும் இல்லை, இன்னும் சைலண்டாக நிறைய நாடுகள் போர்க்கப்பலை அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த நாடுகள் எல்லாம் அவர்களுடைய பெயர் வெளியே வர்றதை விரும்பலையாம். எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு பாலஸ்தீனம் மற்றும் இந்த அரபு நாடுகள் கூடயும் நல்ல உறவு இருக்கிறதாகவும், கூடவே இஸ்ரேல் கூடயும் நல்ல உறவு இருக்கிறதுனால 2 சைடையும் நம்ம இது பண்ணிக்க கூடாது, அதனால எங்கள் பெயர் வெளியே வராமல் இருக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பெயர் வெளியே வராமல் சைலண்டாக அவங்க போர்க்கப்பலை அனுப்பி இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதை சொன்னது யாருன்னா, அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட அஃபீஷியல்ஸ் தான். இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் தன்னுடைய போர்க்கப்பலை அந்த பகுதியை நோக்கி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா எதேச்சியாக தன்னுடைய போர்க்கப்பலை அனுப்பியிருக்குதா, இல்லை அந்த சோ கால்டு சைலண்ட் பார்ட்னர்ஸில் இந்தியாவும் ஒன்றா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.